ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டான பட்டாணி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்யணும்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார பார்க்கலாம். பச்சை பட்டாணி வறுவல் செய்கிறதுக்கு நம்ம நைட்டே பச்சை பட்டாணி வாங்கி ஊற வச்சாச்சு. இது குக்கருக்கு மாற்றி விசில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குது. அந்த டைமில் நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம். 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது அப்படியே இந்த எண்ணெயிலே ஒரு முறை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நாம் அரைச்சி வச்சா தேங்காய் விழுதை இதோடு சேர்த்துடலாம். அப்படியே மிக்ஸியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பட்டாணி வேகிறப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். பட்டாணி ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காதுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நமக்கு ரொம்பவும் வெந்தால் குழன்னு ஆகிடும். பட்டாணி இதோடு சேர்த்துடலாம். இது அப்படியே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாயிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தூளை தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சுவையான மணமான பட்டாணி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. காய் வீட்டில் இல்லைன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம். இது மாதிரி பட்டாணி, கொண்டக்கடலை இதெல்லாம் வாங்கி வச்சுட்டோம்னாலே இதே மெத்தடில் நம்ம செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி.